இந்நாள் இனிய நாளாக அமைய ராமானுஜர் திருவடியை பற்றி பரந்தாமனை அறிவோம். இன்று நாம் காண இருப்பது 5வது வார்த்தை. பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே என்று சொல்லி அந்த சிறிய பெண் கதையை ஆரம்பித்தாள். தொண்டைமான் சக்கரவர்த்தி ஏழுமலையானின் சிறந்த பக்தன். அவர் ஏழுமலை அப்பனுக்கு கோபுரம், மதில், சுவர், மண்டபங்கள் என்று எல்லாம் கட்டினான். அவற்றை தங்கத்தாலும் ரத்தினத்தாலும் அழகுபடுத்தினான். அவனுடைய பக்தியை கண்ட ஏழுமலையான் அவனுக்கு நண்பனானார். தினமும் மன்னனிடம் பேசுவார். இதனால் மன்னன் தன்னுடைய அரண்மனைக்கும் கோவிலுக்கும் ஒரு சுரங்கப்பாதையை அமைத்தான். ஒரு சமயம் தன்னுடைய ராஜ்யத்தின் மீது எதிரி நாட்டு அரசன் திடீரென்று படையெடுத்து வந்தான். இதை அறிந்த மன்னன் ஏழுமலையானிடம் சென்று உதவி கேட்க ஏழுமலை அப்பனும் தன்னுடைய சங்கு சக்கரத்தை கொடுத்தார். இது உன்னை காப்பாற்றும் என்றார். அதேபோல் சங்கும் சக்கரமும் எதிரி நாட்டு படையை விரட்டி அடித்தது. இதே போல மற்றொரு சமயம் மன்னனுக்கு பிரச்சனை வந்தது. அவருடைய ராஜ்யத்தில் கூர்மன் என்னும் அந்தணன் வாழ்ந்து வந்தான். அவருக்கு கடைசி காலத்தை காசியில் கழிக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அங்கு செல்வதற்கு முன்பே அவர் இறந்து விட்டார். அந்த அந்தணருக்கு கிருஷ்ணசர்மா என்ற மகன் இருந்தான். அவன் தன்னுடைய தந்தையின் ஆசையை நிறைவேற்ற அவருடைய அஸ்தியை காசியில் கரைக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவருடைய மனைவி குழந்தைகளை தனியாக விட்டுவிட முடியாது என்று நினைத்து என்ன செய்வது என்று நினைக்கும் பொழுது நம்முடைய அரசன் நல்லவர், அவரிடம் சென்று உதவி கேட்கலாம் என்று நினைத்து மன்னனிடம் போய் உதவி கேட்டான். அவரும் தன்னுடைய காவலாளியிடம் இவர் காசிக்கு சென்று திரும்பும் வரை இவர்களை நம்முடைய அரண்மனையில் வைத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதன் பின் அந்த அந்தணர் நிம்மதியாக காசிக்கு சென்று தந்தையின் அஸ்தியை கரைக்கச் சென்றார். அரசன் ஜாகிரதையாக பார்த்து கொள்ள சொன்னார் என்று அந்த காவலாளி மனைவி குழந்தைகளை அரண்மனையின் அறையில் வைத்து வெளியே பூட்டு போட்டு மூடிவிட்டார்கள். ஆனால் காவலாளிகள் அவர்களுக்கு உணவு, உடை என்று எதுவும் கொடுக்கவில்லை. இதனால் இவர்கள் இறந்து விட்டார்கள். சிறிது நாட்கள் கழித்து கிருஷ்ணசர்மா காசியிலிருந்து திரும்பி அரண்மனைக்கு வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகளை கேட்டான் மன்னனிடம். அப்பொழுதுதான் மன்னனுக்கு ஞாபகம் வந்தது, அவர்கள் அரண்மனையில் வைத்திருக்கிறோமே என்று. உடனே மன்னன் அரண்மனைக்கு சென்று பார்த்தார். அங்கே அவர்கள் இறந்து எலும்புக்கூடு மட்டும்தான் இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் மன்னன் நினைக்கும் பொழுது அநியாயமாக கொன்றுவிட்டோமே, நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டோமே என்று மனம் வருந்தி தவித்தான் மன்னன். அதன் பின் அந்தணனிடம் மனைவி குழந்தைகள் நலமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஏழுமலையானை தரிசிக்க சென்றிருக்கிறார்கள், நாளை வந்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு சுரங்கப்பாதையின் வழியாக ஏழுமலையானை சந்தித்து நான் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டேன், என்னை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். உடனே பகவான் தீர்த்தத்தை கொடுத்து இந்த நீரை அந்த உடலின் மேல் தெளித்து எழுப்பிவிடு என்றார். மன்னனும் சென்று அந்த உடலின் மேல் தீர்த்தத்தை தெளிக்க அவர்கள் உயிர் பெற்றார்கள். இப்படி பெருமாளிடம் நேரடியாக பேசி தன்னுடைய பக்தியினால் பிணத்தை கூட எழுப்பிவிட்ட தொண்டைமானை போல நான் இல்லையே இங்கு இருக்க என்று சொன்னாள். இப்படி நாமும் பெருமாளிடம் பக்தியாக இருந்து நம்முடைய துன்பங்களை களைந்து மகிழ்ச்சியாய் இருப்போம். அடுத்து நாம் காண இருப்பது 6வது வார்த்தை. பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலே என்றால். இந்த கதையை நாம் அடுத்து காண்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம்.